பாட்டி, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அத்தை அந்த குடும்பத்தை இனிமே உள்ள விடவே மாட்டாங்க. அந்த ஆனந்த் பையன் மீனாட்சி நினைப்புல எதுலயுமே தலையிட மாட்டான். இந்த நேரத்துல அந்த வசுவ இந்த வீட்டுக்குள்ள விடாம அப்படியே வெளியில அனுப்பிடலாம். அப்பதான் நான் அர்ஜுனோட சேர முடியும். அட, அது நடந்துருச்சுன்னு வச்சுக்கயே. இந்த சோதிமணிக்கு வசுவையும் ஆனந்துக்கு இலக்கியாவையும் எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். ஏ ராசாத்தி, ஓகே தானே? ஐயோ, நீ வசுந்தராவ ஜோதிமணிக்கு கல்யாணம் பண்ணி வை, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நான் அர்ஜுனோட சேரணும். அதுக்கு நீ ஒரு பகடக்காய். அது வரைக்கும் நீ என் கூட இரு. மீனாட்சி, யாரு என்ன சொன்னாலும் நான் உன் மேல வச்ச நம்பிக்கையில மாற்றமே இல்லை மீனாட்சி. இந்த உலகமே நம்மளோட காதலை எதிர்த்து நின்னாலும் நீதான் என்னோட மனைவி. எனக்கு உன் மேல துளி கூட சந்தேகம் இல்லை மீனாட்சி. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் மீனாட்சி. நான் உன்கிட்ட கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் மீனாட்சி. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் மீனாட்சி. போன். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? உன் கோவம் நியாயமானதுதான் மீனாட்சி, எனக்கு புரியுது. ஆனா இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு எந்த வகையில நான் காரணம் கிடையாது. இதை நான் உனக்கு புரிய வைக்கணும். உன்கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். என்ன ஆனந்த், நாங்க உயிரோட இருக்கோமா இல்ல செத்து போயிட்டோமான்னு கேக்குறதுக்கு கால் பண்ணீங்களா? சார் சார், அதெல்லாம் இல்ல சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல சார். தயவு செய்து கோவப்படாதீங்க சார். இங்க பாருங்க, உங்களை நம்பி என் தங்கச்சி உங்க வீட்டுக்கு அனுப்புனேன். ஆனா நீங்க அவ பர்த்டே அதுவுமா மீனாட்சி ரொம்ப கேவலப்படுத்திட்டீங்களே. மீனாட்சி மட்டும் இல்ல, எங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்கா ஆனந்த்? சாரி சார், நடந்தது எல்லாத்துக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நீங்க டென்ஷன்ல இனியாவை அடிச்சிட்டீங்க. அதுதான் சார் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இப்போ நீங்க செஞ்சிருக்க வேண்டியதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மீனாட்சி அழைச்சிட்டு போனது நீங்க. உங்க கெஸ்டா தான் அவ உங்க வீட்டுக்கு வந்தா. யாரோ ஏதோ பிளான் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. இத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க பாருங்க ஆனந்த், ஒரு அண்ணன் எதிரிலே அவன் தங்கச்சி மேல அவாண்டமா பழி போடுறப்போ அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சார் சார், உங்க கோவம் நியாயமானதுதான் சார். அந்த இனியாவை பத்தி உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும் சார். ஆனா அம்மாவையும் அண்ணனையும் பொறுத்த வரைக்கும் அவ வீட்டுக்கு வர போற மருமக சார். அவ மேல எப்படி சார் நான் கை நீட்ட முடியும்? சார் ப்ளீஸ் சார். சார் மீனாட்சி அவ தப்பானவ கிடையாது சார், அது எனக்கு தெரியும் சார். ப்ளீஸ் சார், நான் அவட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். சார் ப்ளீஸ் சார். அவ அழுதுட்டு இருக்கா ஆனந்த். இப்ப அவ பேசுற நிலைமையில இல்ல. ஒரு பொண்ணுக்கு மானம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு சோதனை வர்றப்போ எந்த பொண்ணுமே அதை தாங்கிக்க மாட்டா. ப்ளீஸ் போனை வச்சிருங்க ஆனந்த். சார் சார் ப்ளீஸ் சார். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படிங்க பேசுறது? எங்களுக்கு நல்லது பண்றதா இருந்தா இனிமே நீங்க மீனாட்சிக்கு கால் பண்ணாதீங்க. உங்க ரிலேஷன்ஷிப்பே எங்களுக்கு தேவையில்லை சார். அப்படிலாம் எதுவும் முடிவு பண்ணாதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அப்பா, அந்த மீனாட்சி க்ளோஸ். இனிமே அவ கால் தடம் கூட இந்த வீட்டுல படாது. ஏ இனியா, ஐயோ நான் தான் பெரிய வில்லின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னை விட கேடுகட்ட வில்லியா இருக்கியே. ஒரே விஷயத்துல இந்த PS வீரப்பா அந்த ரேஞ்சில பேசிட்டியே. இந்த கேக்க ஒரே வெட்டா வெட்டி நம்ம கொண்டாடணும். வெட்டலாம் பாட்டி. ஏன் பாட்டி, யாரும் வரமாட்டாங்களா? அட, அதெல்லாம் யாரும் இங்க வரமாட்டாங்க.
மாடி ஏறி இந்த நேரத்துல இங்க யாரு வர போறாங்க? இரு, கத்தி எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் அந்த குள்ள பையன்கிட்ட. அவன் வந்துட்டோம். ஓ, okay, வந்த உடனே okay. நம்ம கேக்க வெட்டிடுவோம். சரி, பாட்டி. அந்த ரோசி எனக்கு. Okay. என்ன வேலைக்காரன் சைஸே மாறிட்டா. கத்தி வேற ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கத்தி என்ன வேற மாதிரி இருக்கு. பாட்டி இது வேலைக்காரன் இல்ல, இது அடப்படுவாவி. ஏய், இவ இதுக்கிட்ட இங்க வந்திருக்கா? ஆளை மொழியை பாரு. ஏய் நீனு போகலையா? ஷூ, ஷூ. என்ன மேடம் போகலையான்னு சாதாரணமா கேக்குறீங்க? தப்பான வேலைனாலும் இந்த விவகாரத்துல என்னோட வேலை ரொம்ப பெருசு. நீங்க செஞ்ச பாவத்தை என் முதுகுல நான் தானே சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன பாவத்தை சுமந்த நோவத்தை சுமந்த என்னமோ பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, நான் இவ்வளவு தத்ரூபமா நடிக்காட்டி நீங்க போட்ட டிராமாவை நம்பி இருப்பாங்களா? கடைசியில என்னன்னா ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து போயிட்டு வான்றீங்க. ஏய் உனக்கு தான் பேசின சம்பளத்தை கொடுத்தாச்சுல. அது அட்வான்ஸ். சம்பளம் எங்க? ஏய் நீ போ போ போ. இந்த போன்ல தட்டின வருமே காசு அதுல அனுப்புறோம் போ. அதெல்லாம் என்கிட்ட கிடையாதுமா. ஒன்லி கேஷ் பேமெண்ட் தான். ஐயே, அப்டேட்டே ஆகலையா நீ இன்னும்? என்னம்மா இவன் அப்டேட்டே ஆகாத ஃப்ராடா இருக்கா? இப்போ உனக்கு பணம் எல்லாம் தர முடியாது, போடா. ஏய் இருப்பா, குடுப்பாங்க, இறக்கு. ரூபாவா எடுக்கிறாளே. இனிமே இந்த சோதி பையில நம்பி பிரயோஜனம் இல்ல. இனிமே இவகிட்ட நைஸா பேசி கறந்துட வேண்டியதுதான். நீங்க இந்த மாதிரி பண்ற ஃப்ராடு தனம், முள்ளமாரித்தனம், ஆள் மாறாட்டம், பித்தலாட்டம், இது எல்லாத்துலயும் என்னையும் சேர்த்துக்கோங்க. என்னடா எங்களை கேவலமா பேசிட்டு இருக்க? அதான் பார்த்தனே நீங்க பண்ற கேவலத்தை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையா இல்லாம பெரிய வேலையா இருந்தா சொல்லுங்க. பதமா பக்குவமா பார்த்து முடிச்சு கொடுத்துறேன். அடி செருப்பால என்கிட்டயே எகத்தாளமா? போடா போடா இங்கிருந்து. திரும்பியும் வரும்போது பாக்கலாம். முதல்ல இந்த கத்தியை கொடுத்துட்டு போ. பேசுறேன் பெருசா. வசனம் பேசுறான வசனம். என்ன பாட்டி இவங்க கிட்ட இவ்வளவு பணத்தை கொடுக்க சொல்லிட்ட? இது பாரு, அவனை பகச்சிக்க வேண்டாம்னா பணத்தை கொடுத்தனுப்புன்னு சொன்ன. புரிஞ்சுதா? புரிஞ்சுது பாட்டி. என்னத்த புரிஞ்சுதோ அதெல்லாம் இருக்கட்டும். இந்த டிராமாவிலேயே நீதான் அல்டிமேட். கரெக்டான நேரத்துல அந்த இளமாறன் அப்படியே கோத்து வாங்கின பத்தியா, அங்கதான் நீ நிக்கிற. கத்தி முதல்ல கேக்க விட்டுவோம். வாவ் சூப்பர். இந்தா. பெருசாதான் குடுக்கறது. பஞ்ச பிசினாரி. ஆமா, நான் கூட இந்த திட்டம் எந்த அளவுக்கு சீரியஸா போகும், இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு நினைச்சேன். ஆனா நீ சரியான நேரத்துல அந்த இளமாறன் அப்படியே தூண்டி விட்டு அவனை கைய ஓங்க வச்ச பாரு. அங்க அங்க நிக்கிற. ஆரவல்லி சூரவல்லி தூள் கிளப்பிட்டா அம்சவல்லி. நீ வேணா பாரு, எதிர்காலத்துல நீ பெரிய பெரிய வில்லியா வரப்போற. பல பேர் கூடிய நீ கெடுத்துருவ. எல்லாம் உன் ஆசீர்வாதம் தான் பாட்டி. இதுக்கு எல்லாத்துக்கும் என் குருநாதர் நீ தானே. நீ அப்படியே எடுத்து கொடுத்த, நான் கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டேன். எப்படியோ நாம திட்டம் போட்டபடி
எனக்கு அர்ஜுன் கிடைக்கணும், இலக்கியாக்கு ஆனந்த் கிடைக்கணும். கிடைப்பான். இனிமே இந்த மீனாட்சி இந்த பக்கம் காலடி எடுத்து வச்சா அவ்வளவுதான். அந்த ஆனந்த் பையன் மீனாட்சிக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருந்தான். அண்ணன் கிடைக்கலன்னா பரவாயில்ல, தம்பிய லவட்டிக்கிட்டு போயிடலான்னு அந்த மீனாட்சி திட்டம் போட்டா. அவளோட திட்டத்தை அப்படியே கால்ல போட்டு நசுக்கியாச்சு. ஓ, அப்படி போகுதா கதை? அதனாலதான் என் குழந்தைனார் அவளுக்கு பறிஞ்சிட்டு வராரோ? ஆமாண்டி, என் பேத்தி இலக்கியா சோத்துல கோத்த தண்ணி மாதிரி அந்த ஆனந்த நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டு இருக்கா. அவன் என்னடான்னா அந்த மீனாட்சி பின்னாடி சொக்கநாதர் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கான். இனிமே எங்க பாட்டி சுத்துறது? அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா மங்களம் பாடியாச்சுல. அடியே இனியா, அந்த மீனாட்சியை தூக்கி எறிஞ்சாச்சு. அடுத்து இந்த வசு இருக்காளே, அவளை ஏதாவது பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். ஆமா பாட்டி, கோவில்ல வச்சு உன்னை ரொம்பவே அவமானப்படுத்திட்டான். என்ன அவமானப்படுத்தினதெல்லாம் இருக்கட்டும், உன் கை காலெல்லாம் நல்லா பழுக்க வச்சுட்டாளே. ஆமா பாட்டி, எனக்கு அப்படியே நினைக்க நினைக்க எரியுது. அவளை இங்கிருந்து ஓட ஓட விரட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அதை சீக்கிரமே நிறைவேற்றிடணும். சாதாரணமா அனுப்ப கூடாது பாட்டி. அவளையும் அவ குடும்பத்தையும் அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டணும். அவ அம்மாக்காரி இருக்காளே குள்ளச்சி, அவ சரியான ஓம குசும்பியா இருக்கா. அடியே, என் தம்பி பொண்டாட்டிய கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கியே. அவ ஒரு மொபைல் ஆஸ்பத்திரிடி, உடம்புல 1000 சீக்க வச்சுக்கிட்டு இருக்கா. பாப்பா சீக்கிரமே அவங்க எல்லாரையும் அவுட் ஹவுஸ்ல இருந்து அந்த வசுவோட சேர்த்து தூக்க. நமக்கு அப்புறம் இந்த வீட்டுல வில்லத்தனம் பண்றதுக்கு ஆளே இல்லையேன்னு நினைச்சேன். கிடைச்சிட்டா ஒரு கில்லாடி, நம்பியா ரேஞ்சில இருக்காளே. என்ன தம்பி, இந்த ரூம் வரைக்கும் வந்திருக்கீங்க? பாவம், பிறந்த நாள் ஃபங்க்ஷன் பாதியிலேயே நின்னு போச்சேன்னு வருத்தமா? அடியே, நல்ல வேளை கேக்கு தப்பிச்சுது. உத்தமனா? சொல்லுங்க உத்தமன். தம்பி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு தான் இந்த ராத்திரில போன் அடிச்சீங்களா? இல்ல தம்பி, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். ஃப்ரீயா தான் இருக்கு உத்தமன், சொல்லுங்க. நாளைக்கு சிங்கப்பூர் பார்ட்டிங்க அமால்கமேஷன் விஷயமா உங்ககிட்ட பேச வராங்க. கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி சில டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன் தம்பி. அதான் ரெடி பண்ணிட்டீங்களா? அப்புறம் எதுக்கு போன் பண்ணீங்க? இல்ல தம்பி, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. எல்லா டீடைல்ஸும் வசுந்தரா மேடத்துக்கு மெயில் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம போன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன். வசு மேடம் எப்படி இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுவும் நீங்க இப்போ வசுந்தரா மேடத்தை தேடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உத்தமன், நீங்க கையெழுத்து போட்ட அந்த பேப்பர் இன்னும் என் கையில தான் இருக்கு. தம்பி, அதுக்கு இன்னும் நேரம் வரல தம்பி. இது எல்லா டீடைல்ஸையும் வசுந்தரா மேடம் உங்ககிட்ட சொல்லுவாங்க. பொறுமையா கேட்டு தெரிஞ்சுக்கங்க தம்பி. உத்தமன், இத பாருங்க, நான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமும் இல்லவே இல்ல. ஏன்னா நான் இந்த கம்பெனியோட சிஇஓ, வசு என்கிட்ட வேலை பாக்குற ஒர்க்கர், அவ்வளவுதான். நீங்க தானே தம்பி சிஇஓ, எனக்கு அது தெரியாதானே? இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வசுந்தரா மேடம் தானே டீல் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன் தம்பி. என் உள்ளுணர்வுல ஒண்ணு தோணுது, அதை நான் உங்ககிட்ட சொல்லலாமா? நீங்க இப்போ ஜன்னல் கிட்ட தானே இருக்கீங்க. உத்தமன், இல்ல இல்ல இல்ல, சும்மா காத்து வாங்க ஜன்னல் கிட்ட நிக்கிறீங்களான்றதுக்காக கேட்டேன். போன் முதல்ல கட் பண்ணுங்க உத்தமன். ஓகே ஓகே தம்பி. ஏ வசு, வசு கேக்கலையா? கேட்காம நடிக்கிறாளா? வசு, திரும்பி பாரு. ஆண்டி, வசுவை தேடுறீங்களா? இருங்க கூப்பிடுறேன். இல்ல ஆண்டி,
நான் வசுந்தராவை கூப்பிடல. வசுன்னு கூப்பிட்ட மாதிரி இருந்ததே தம்பி. அதெல்லாம் இல்ல ஆண்டி, நான் எதுக்கு வசுவை கூப்பிட போறேன்? ஓ, நான் வசுவோட சேலைய மேல போட்டுட்டு இருந்ததுனால வசுன்னு நினைச்சிட்டீங்களோ? நான் ஹரிசரை தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். அது உங்களுக்கு மாத்தி வசுந்தரான்னு கேட்டுருச்சு, அவ்வளவுதான். அவரு தூங்கிட்டு இருக்காரே தம்பி, என்ன விஷயம்னு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இல்ல இல்ல ஆண்டி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரி தம்பி. ஓ, சொல்லுங்க பாஸ், நான் உங்களதான் தேடிட்டு இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? நீங்க தானே சொன்னீங்க உங்களை நான் தேடணும்னு, அதான் தேடி வந்துட்டேன். எப்போ வந்தேன்னா நீங்க அம்மா கிட்ட அப்பாவை கூப்பிட்டதா சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். எதுக்கு என்ன நீங்க கூப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பாஸ். எதுக்கு தேடணும் தெரியும் உனக்கு? காலையில வீட்ல நடந்த விஷயத்த பத்தி பேசதானே கூப்பிட்டீங்க பாஸ். இல்ல, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அத பத்தி பேசணும் தான் கூப்பிட்டேன் நானு. ஓ அப்படியா பாஸ்? எவ பார்த்தாலும் பாசி கீசுன்னு எனக்கு சுத்தம் பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் பாஸ் பாஸ்ன்னு. சரி சார், நான் உங்களை பாஸ்னு கூப்பிடுறத நிறுத்திட்டேன். நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த மீட்டிங்க பத்தி அப்புறமா பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்றேன் சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நடுநிலையா பேசுற ஆள் நீங்க. மீனாட்சிக்கு நடந்த அவமானம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்கு சார். அவளை வீணா சந்தேகப்பட்டு எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னது எனக்கு சரியா படல சார். மீனாட்சிக்கு நிஜமாவே அப்படி ஒரு லவர் இருந்திருந்தா கூட இந்த மாதிரிதான் வீட்டுக்கு வர சொல்லி ரூம்குள்ள வச்சு கதவை தாப்பா போட்டு அவன் கிட்ட பேசுவாங்களா? அவ மேல பழி போடணும், மீனாட்சி குடும்பம் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக யாரோ வேணும்னு திட்டம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு வசு. ஆனா அந்த பையன் கரெக்டா பேசுறானே, அவன் சொல்றத வச்சுதானே நம்ம எதையும் முடிவு பண்ண முடியும். அவன் உண்மையை சொல்றான், நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனந்த் சொல்ற மாதிரி யாராவது பணத்தை கொடுத்து அவனை செட் பண்ணிருக்கலாம்ல வீட்டுக்குள்ள, அதுவும் ரூம்குள்ள. எப்படி சார் அவனால வர முடியும்? எனக்கு மீனாட்சி மேல துளி கூட டவுட் கிடையாது அர்ஜுன் சார். என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறதுக்குள்ள இளமாறன் அவசரப்பட்டு இனியா மேல கை நீட்டிட்டாரு. அதனால பிரச்சனை அந்த திசையில போயிடுச்சு. சரி வசு, நீ சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். வேற யார் இதெல்லாம் பண்ணிருக்க போறா? யாரு பண்ணாங்கறதெல்லாம் அப்புறம் அர்ஜுன் சார். உங்க உள் மனசுல மீனாட்சி இந்த மாதிரி தப்பு பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு அப்பாவி பொண்ணோட மனச ஆளுக்கு இப்படி போட்டு நொறுக்க கூடாது அர்ஜுன் சார். அவளை கூப்பிட்டு வச்சு எல்லாருமா சேர்ந்து அவளை நோகடிச்சிட்டீங்க. ஏற்கனவே உடம்புல உள்ள குறைபாட்டால தினம் தினம் நொந்துகிட்டு இருக்கிற ஒரு பொண்ணை எத்தனை தடவை அர்ஜுன் சார் நோகடிப்பீங்க? ஒரு பொண்ணோட நடத்தைய சந்தேகப்பட்டா அந்த பொண்ணு துடிச்சு போயிடுவா. இல்ல வசு, என்னால இந்த விஷயத்துல ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியல. மீனாட்சி அந்த மாதிரி செஞ்சுட்டான்னு நினைக்காம மீனாட்சி அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. அவ மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கு அப்ப புரியும். இல்ல வசு, இருந்தாலும் இளமாறன் இனியா மேல கை வச்சிருக்க கூடாது. அவர் இடத்துல நீங்க இருந்து பாருங்க. ஒரு பொண்ணை திருடின்னு சொல்லலாம், ஆனா நடத்த கெட்டவன்னு சொல்லக்கூடாது. மீனாட்சி இளமாறனோட தங்கச்சி. எனக்கு என்னமோ இளமாறன் கோவப்பட்டதுல தப்பு இல்லைன்னு தான் தோணுது. வாங்க அர்ஜுன் சார், மீனாட்சியை சமாதானப்படுத்தலாம். வா போலாம். அண்ணே, இந்திரா, எல்லாரும் சாப்பிட்டாங்களா? எல்லாரும் சாப்பிட்டாங்க அண்ணே. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இந்த ஆனந்த் தம்பி மட்டும் இன்னும் சாப்பிடல. ஏன் அவன் இன்னும் சாப்பிடல? நட்சத்திரா ஆண்டி, போய் ஆனந்த கூட்டிட்டு வா. சரிங்க ஆண்டி. அத்தாச்சி,
அத்தாச்சி அங்க பாருங்க, தம்பி ஒருவேளை சாப்பிடலன்னு உடனேயே முகமெல்லாம் சுருங்கி போச்சு. அத்தாச்சி நீங்க பாலை கலக்கி குடிப்பீங்களே, அத தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்களேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஆனந்த், ஏன்பா சாப்பிடல? பிடிக்கலமா. ஓ, நான் சொல்றத எல்லாருமே கவனமா கேட்டுக்கோங்க. இனிமே அந்த மீனாட்சி கூட யாருமே பேசக்கூடாது. அந்த குடும்பத்தோட தொடர்பே நமக்கு வேண்டாம்.